கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்கும் வேத பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மனம் திரும்புதலை பற்றி நாம் பார்க்குறோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது பொருளாகுது. மனம் திரும்புறது அப்படின்னா நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம மனம் எதையோ பற்றி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம மனம் திரும்பணும், மனம் மாறணும் அப்படின்னா அப்போ நம்ம மனம் எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்குது, எதுலையோ நம்மளுடைய மனம் எதுலையோ ஒன்றி இருக்குது அப்படின்னு பொருளாகுது. அப்போ நம்மளுடைய மனம் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, எதன் மீது ஒன்றி இருக்குது, எதோட கலந்துருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மனமானது எண்ணங்களோடு கலந்துருக்குது. நம்ம மனம் எண்ணங்களோடு கலந்துருக்குது, எண்ணங்கள் வழியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எண்ணங்களுக்கு நாம் செவி கொடுக்குறோம் அப்படின்னு தான் இங்கே பொருள். இப்போ மனம் திரும்புதல் அப்படின்னா நாம் எண்ணங்களை விட்டு, நமக்கு வருகிற எண்ணங்களை விட்டு நாம் திரும்பணும் அப்படின்னு சொல்லுது வேதம். அதாவது நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்போதுமே நம்ம மனதில் எண்ணங்கள் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா அந்த எண்ணங்கள் பின்னாடி ஓடக்கூடாது, எண்ணங்களோடு கலக்கக்கூடாது. எண்ணங்களை கவனித்து பார்க்கணும், கவனிக்கலாமே தவிர பார்க்கலாமே தவிர அதோடு நாம் கலக்கக்கூடாது. அப்போ இந்த எண்ணங்கள் தான் தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்கக்கூடியதாக இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்குது. தேவனை விட்டு நம்மளை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நம்மளுடைய எண்ணங்கள். அதாவது நம்மளுடைய சொந்த அறிவு. நம்ம இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய சொந்த அறிவில் நம்ம பயணித்து கொண்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்படியெல்லாம் எண்ணங்கள் வருதோ அந்த எண்ணங்கள் வழியில் நாம் நடந்துக்கிட்டே இருந்திருப்போம். எண்ணங்கள் வழியிலேயே செயல்பட்டிருப்போம். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் இப்போலேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் எண்ணம் வந்திருக்குதோ அந்த எண்ணங்கள் வழியிலேயே ஓடிருப்போம். பாவ எண்ணங்கள் வந்திருந்தால் பாவம் செஞ்சுருப்போம். வேறு தீமையான எண்ணங்கள், வேறு என்ன எண்ணங்கள் வருதோ, எந்த அசுத்தமாக இருக்குதோ அல்லது நல்ல எண்ணங்களாக இருக்குதோ, வேறு எந்த எண்ணங்கள்னு நமக்கு வந்திருக்குதோ அந்த எண்ணங்களை நாம் செஞ்சுருப்போம். அந்த எண்ணங்கள் வழியிலேயே நடந்திருப்போம். நமக்கு அதுக்கு பேர் தான் நம்ம சொந்த அறிவு, சொந்த எண்ணங்கள், நம்ம சொந்த வழியிலே நம்ம நடக்கிறது. அப்போ தேவனுடைய வழியை நம்ம அறிஞ்சிருக்க முடியாது. இப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னே நமக்கு தெரியாது. இப்போ நம்மளுடைய சித்தத்திலேயே எங்கிட்டு இருப்போம், நம்ம சுய சித்தத்திலேயே நாம் நடந்துக்கிட்டு இருந்திருப்போம். இவ்வளோ நாளாக நம்ம ஆராய்ச்சி கவனித்து சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நடந்திருக்கும். இப்போ எண்ணங்கள் வழியில் நாம் இவ்வளோ நாளாக நடந்தோம்ல, எண்ணங்கள் வழியில் இவ்வளோ நாளாக பயணித்தோம்ல, எண்ணங்கள் வழியில் இவ்வளோ நாளாக நம்ம வாழ்க்கையை நாம் நடத்திக்கிட்டு இருந்தோமே, அதனால் நமக்கு என்ன பயன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எந்த பயனுமே உண்டாகலை, நன்மையே உண்டாகலை. அதனால் நமக்கு தீமை தான் கிடைச்சது, அதனால் நமக்கு துன்பம் தான் கிடைச்சது. அதனால் நமக்கு கவலை, வியாதி, வியாக்குலம், வேதனை இதுதான் பெருகுனதே தவிர அந்த எண்ணங்கள் பின்னாடி நம்ம ஓடுனதுனால, எண்ணங்கள் பின்னாடி நாம் செயல்பட்டதுனால நமக்கு நன்மை ஏதும் உண்டாகலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை
சிந்திச்சு பார்த்தோம், நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அதனால் அந்த எண்ணங்கள் பின்னாடி ஓடிட்டே இருந்திருக்கிறோம் இவ்வளோ நாளாக. அப்படி ஓடி நமக்கு எந்த ஒரு நன்மையும் உண்டாகலை. மாறா நமக்கு துன்பம் வந்தது, வியாதி வந்தது, சாபம் தான் வந்தது. ஆசீர்வாதமற்ற சூழலாக தான் நமக்கு இருந்தது. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையே நமக்கு அமையலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தான் வேதம் சொல்லுது. இப்போ எண்ணங்கள் பின்னாடி போனால் நமக்கு ஆசீர்வாதமே வராது, சாபம் தான் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. துன்பம் தான் வரும், வேதனை தான் வரும், வியாதி கவலை இது தான் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதுதான் இந்த எண்ணங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சொந்த அறிவில் நாம் இயங்குறதுக்கு பேர் தான் எண்ணங்கள். அப்போ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும், நம்ம மனதை ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை கேட்டு அதன்படி நாம் நடந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்துலேயும் தேவ சித்தத்தின்படி நம்ம எண்ணங்கள் வழியில் இனி நடக்கிறத கைவிட்டுட்டு நமக்கு சொந்த விருப்பத்தில் நமக்கு ஆசையாக இருக்கும், இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும், இப்படி நடக்கணும் அப்படி போகணும், இந்த காரியம் செய்யணும், நாம் அதை சாதிக்கணும் இதை அந்த மாதிரி எல்லா எண்ணங்கள் இதெல்லாமே எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எல்லாம் விட்டுறணும். எனக்கு எதிர்காலத்தில் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அதெல்லாமே நமக்கு எண்ணங்கள் தான். நம்மளுடைய எண்ணங்கள் சொந்த அறிவை முழுவதும் கைவிட்டுறணும். அதெல்லாம் கைவிட்டுட்டு அந்த எண்ணங்கள் வழியில் இனி போகாமல் நமக்கு தேவன் என்ன வழியை வச்சிருக்கிறாரோ, நமக்கு தேவன் என்ன நியமிச்சிருக்கிறாரோ அதில் நாம் நடக்கணும், அதை நாம் அறிஞ்சிக்கணும். அந்த அதாவது நமக்கு தேவன் என்ன பாதையை வழி வகுத்து வச்சிருக்கிறாரு, நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, நம்ம வாழ்க்கை எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அப்போ தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துடணும் முழுசாக. நம்ம முழுசாக ஒப்பு கொடுக்கறதுனா நம்ம எண்ணங்களை விட்டு நம்ம திரும்பணுன்றது தான் அர்த்தம். அதாவது நம்ம சொந்த அறிவு நம்ம சொந்த விருப்பத்தை விட்டுறணும். முழுமையாக நம்மளுடைய சொந்த விருப்பத்தை சொந்த ஆசையை நம்ம முழுமையாக விட்டுறணும். அப்படி விட்டால் தான் மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ மனம் திரும்புதல் அப்படின்னா நம்ம சொந்த அறிவில் நடப்பதை நாம் நிறுத்துவது, சொந்த அறிவில் இவ்வளோ நாள் வாழ்ந்ததை ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இப்போ இந்த நம்ம தேவனுக்கு அர்ப்பணித்து அவர் வழியை கேட்டு நம்ம அவர் சித்தத்தில் நடக்கும்போது ஒவ்வொன்றும் அவருக்கு பிரியமாக நாம் செய்யும்போது செயல்படும்போது அப்போ நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அதாவது உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு வேத வசனம் சொல்லுது இல்லையா? அந்த நமக்கு அந்த சுக வாழ்வானது நம்ம வாழ்க்கையில் துளிர்க்கும். அப்போ நாம் தேவ சித்தத்தின்படி நம்ம விருப்பத்தை கைவிட்டுட்டு தேவ சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது தான் அந்த சுக வாழ்வானது நமக்கு துளிர்க்கும். நம்ம எண்ணங்களை கைவிட்டுட்டு எண்ணங்கள் படி இனி நடக்காமல் தேவனுடைய கட்டளையின்படி தேவ விருப்பத்தின்படி தேவ சித்தத்தின்படியே உணர்வு நிலையில் தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறோம் அப்படின்னா அப்போது நமக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நம்ம வாழ்க்கையானது செழிக்கும். அப்போ தான் நமக்கு எல்லா காரியமும் எந்த காரியத்தை தொட்டாலும் வாய்க்கும். தேவனே அதை வாய்க்க செய்வார். நாம் எந்த முயற்சியுமே எடுக்காமல், அதாவது முயற்சினா நம்ம அறிவை கொண்டு எதையும் சிந்திக்காமல் தேவனே அந்த நாம் நினைக்கிற காரியங்களை நம்ம நினைக்கும் போதே அதை கைகூடி வர பண்ணுவார். அதுதான், அதாவது நம்ம நினச்சோம் அப்படின்னாவே அந்த காரியத்தை நடத்தி முடிச்சுடுவார். அப்போ தேவ வழியில் நடக்கும்போது எல்லா காரியமும் நமக்கு ஈஸியாக லெகுவாக பாரம் எதுவும் இல்லாமல் கஷ்டம் எதுவும் இல்லாமல் லேசாக நடத்தி முடிப்பார். ஈஸியாக நடத்தி முடிச்சுருவார் கர்த்தர். அதுதான் கர்த்தருக்கு நம்ம வழியை ஒப்பு கொடுக்கறது, நம்ம மனதை திருப்புறது. கர்த்தர் பக்கமாக திருப்புறதுன்னா எண்ணங்கள் படி நம்ம சுய விருப்பத்தின்படி நாம் வாழ்கிறத நிறுத்திட்டு எண்ணங்களை விட்டுட்டு இனி கர்த்தருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அதாவது நம்ம மனதை திருப்புதல், தேவனிடமாக திருப்புதல். எண்ணங்களை விட்டு கைவிடுவது, எண்ணங்களை
எண்ணங்களை விட்டு விலகுவதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். நம்ம எண்ணங்கள் பின்னாடி நமக்கு இஷ்டமானபடி ஓடாமல் அதை நிறுத்துவது, அந்த வழியெல்லாம் நிறுத்துறது. இப்போ தேவனுக்கு பிரியமான வழியில் நடந்தோம்னா தான் பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அந்த பரலோக ராஜ்யம்ங்கிறது அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே நமக்கு காட்டப்படும். மனம் திரும்பிட்டோம், கர்த்தர் பக்கமாக நம்ம மனதை திருப்பிட்டோம், நம்ம எண்ணங்கள் பக்கமாக மனதை திருப்பாமல் கர்த்தர் பக்கமாக நம்ம மனதை திருப்பிட்டோம். இவ்வளோ நாளாக எண்ணங்கள் பின்னாடி நம்ம மனதை திருப்பி வச்சுருந்தோம், நம்ம சுய விருப்பத்தின் பின்னாடி மனதை திருப்பி வச்சுருந்தோம். இப்போ கர்த்தர் பக்கமாக நம்ம மனதை திருப்பிட்டோம், தேவ சித்தத்தின்படி நம்ம மனதை திருப்பிட்டோம் அப்படின்னா பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தான் பரலோக ராஜ்யத்துக்கு உரிய நபர்களாக நாம் இருப்போம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியில் அப்போ தான் நாம் இருப்போம். ஆசீர்வாதம் பெற்ற மக்களாகவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான மக்களாகவும் நாம் அப்போ தான் இந்த பூமியில் இருப்போம். அதுதான் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் அதை பற்றி இன்னொரு நாள் கர்த்தர் நாடுனா நாம் கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் பரலோக ராஜ்யத்தை பற்றி தியானிப்போம். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உரிய நபர்களாக நம்ம இந்த பூமியிலே வாழ முடியும். அப்போ தான் அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். எண்ணங்களை விட்டு விலகுவதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். அப்போ இனிமே நமக்கு வர எண்ணங்களின்படி ஓடாமல் எண்ணங்களை விட்டுட்டு நாம் கர்த்தரிடமாக நம்ம மனதை திருப்பி அவர் சித்தத்தின்படி வாழும்போது, அவர் சித்தத்தில் நாம் நடக்கும்போது, அவருக்காக காத்திருக்கும்போது அப்போ அவர் பிள்ளைகளாக நாம் இருப்போம். பரலோக ராஜ்யத்துக்குரிய நபர்களாக இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு வேத வசனம் கூட இருக்குது. அதாவது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்பணும் அப்படின்னா அப்போது நாம் பிழைப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. அது வரைக்கும் மனம் திரும்பாத வரைக்கும், நம்ம மனதை எண்ணங்கள் பக்கமாக திருப்பி வச்சிருக்கிற வரைக்கும் நம்ம பிழைக்கலை, மரித்த நபர்களாக இருந்தோம். இதே எண்ணங்களை விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ தான் உயிர் பெற்ற ஜனங்களாகவே நாம் மாற முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ பிழைப்போம். நம்ம மனம் திரும்பிட்டோம், கர்த்தர் பக்கமாக நம்ம திரும்பிட்டோம் அப்படின்னா பிழைப்போம். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீங்கள் சாகிறத நான் விரும்பலைப்பா, நீங்கள் பிழைக்கிறது தான் நான் விரும்புகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மனதை திருப்புங்க. நீங்கள் உங்கள் மனதை திருப்புங்க. அதாவது உங்கள் எண்ணங்களின்படி ஓடாதீங்க, உங்கள் எண்ணங்களின்படி இருந்தீங்க, மரித்திருந்தீங்க. இனிமேல் அதாவது கர்த்தர் பக்கமாக, அதாவது அவர் பக்கமாக நீங்கள் மனதை திருப்பிட்டீங்க அப்படின்னா இனிமேல் உயிர் பெற்றவங்களாக இருப்பீங்க, இனிமேல் பிழைத்தவர்களாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதுதான் இப்போ மனம் திரும்பிட்டோம்னா ஆசீர்வாதம் உண்டு, உயிர் பெற்றவர்களாக மாற முடியும், எல்லா பாக்கியமும் நன்மையும் அப்போ உண்டாகும். அதான் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும்னு வேதம் சொல்லுது. அப்போ நீதிமானை நாம் மாறுவோம். கர்த்தர் பக்கமாக திருப்பிட்டோம் அப்படின்னா ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களாக நாம் இருப்போம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.